Habakkuk 2 Tables Bible Study, Presentation number 46, 1989, Part 1. ஆபகுக்கின் 2 கற்பலகைகளின் வேதாகம பாடத்திலே இது 46வது பிரசன்டேஷன். 1989 முதலாம் பாகத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். ஜெபம் செய்து நாம் தொடங்குவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தகப்பனே, இந்த நாளை கிருபையை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். இந்த நாளிலும் நாங்கள் சத்தியங்களை தியானிக்க இருக்கிறோம் பிதாவே. இந்த சத்தியத்தை நான் பிரசங்கிக்கும் போது உடைய பரிசுத்த ஆவியானவரின் உதவியை எனக்கு கொடுத்தள்ளும் பிதாவே. என்னுடைய பாவ அழுக்கையெல்லாம் கழுவி உடைய வார்த்தை மாத்திரம் என் வாயில் வர கிருபை தர என்மை ஜெபிக்கிறேன் பிதாவே. மேலும் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் பரிசுத்த ஆவியானவரின் உதவியை கொடுத்தள்ளும். அவர்களுக்கு இந்த சத்தியங்கள் புரியும்படி செய்யும் பிதாவே. இது கடைசி வாய்ப்பாக எங்கள் சபைக்கு இந்த சத்தியங்களை மறுபடியுமாக கொடுத்திருக்கிறீர். இதை நாங்கள் படித்து புரிந்து கொண்டு நாங்கள் ரட்சிப்பு அடைய கிருபை தாரும். இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். நாம் தானியேல் புஸ்தகத்தை ஆராய்ந்தோம். தானியேல் புஸ்தகத்திலே இரண்டாக தானியேல் புஸ்தகத்தை பிரிப்பார்கள். ஒன்று வரலாற்று பகுதி, இன்னொரு தீர்க்க தரிசன பகுதி. ஆனால் வரலாற்று பகுதியிலும் நமக்கு தீர்க்க தரிசன காரியங்கள் அடங்கி இருக்கிறது என்பதை நாம் படித்தோம். உதாரணத்திற்கு முதல் 6 அதிகாரங்களை நாம் எடுத்துக்கொண்டோமானால் அந்த 6 அதிகாரங்களும் நமக்கு 7 டே அட்வென்டிஸ்டுடைய சரித்திரத்தை குறிக்கிற ஒரு அதிகாரங்களாக இருக்கிறது. அப்படி நாம் அந்த முதல் 6 அதிகாரத்தை நாம் படித்தோம். அதில் முக்கியமாக நாம் பார்த்தது நேபுகாத்நேச்சருடைய கனவு. 4ஆம் அதிகாரத்திலே நேபுகாத்நேச்சர் கண்ட கனவு அது வில்லியம் மில்லருடைய கனவுக்கு ஒத்திருக்கிறது. வில்லியம் மில்லருடைய கனவிலே 7 டே அட்வென்டிஸ்டுடைய சரித்திரம் இருந்தது. அதே மாதிரி நேபுகாத்நேச்சருடைய கனவிலும் அதே வரலாற்று காணப்படுகிறது என்பதை நாம் பார்த்தோம். இது அனைத்தும் எங்கே நமக்கு தொடங்குகிறது என்றால் 2520 என்கிற தீர்க்க தரிசனம். ஏசாயா புஸ்தகத்தை நாம் தியானித்தோம். ஏசாயா 6:7 அங்கே 2520 என்கிற தீர்க்க தரிசனத்துடைய தொடக்க தேதியை அங்கே கொடுத்திருந்தார்கள். அதை நாம் ஆராய்ந்தோம். இப்பொழுது அது நிறைவாக நாம் என்னத்தை பார்க்க இருக்கிறோம் என்றால் இந்த 1989 என்கிற தேதியை பார்க்க இருக்கிறோம். இது வேதத்தில் எங்கே இருக்கிறது, இதனுடைய முக்கியத்துவம் என்னவென்று நாம் இதுவரைக்கும் என்ன படித்தோம் என்று ஒரு சின்னதாக ஒரு ரீகேப் பார்ப்போம். நாம் ஏசாயா 6-7 அதிகாரத்தை நாம் தியானித்தும் பொழுது அங்கே 65 வருட தீர்க்க தரிசனம் இருந்தது. அது ஏசாயா எப்பொழுது அதை சொன்னார் என்றால் 742 சொன்னார். அது 723 அது நடந்தது. 677 அது நடந்தது. இப்பொழுது 723 இந்த தேதியிலிருந்து முதலாவது 2520 என்கிற இந்த சிதறடிக்கப்படுதல் நார்தர்ன் ட்ரைப், அதாவது வடக்கு ராஜ்யத்திற்கு இங்கே நடந்தது. இது 2520 நார்த், வடக்குக்கு இது நடந்தது. இது எப்பொழுது இது முடிந்தது என்றால் 1798 இது முடிந்தது. 677 தெற்கு ராஜ்யம், சவுத், இந்த ராஜ்யம் பாபிலோனியர்களால் கைப்பற்றப்பட்டது. இதோடைய 2520 சிதறடிக்கப்படுகிற காலம் எப்பொழுது முடிந்தது என்றால் 1844. இதுக்கப்புறம் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு தேதியை படித்தோம், 1863 படித்தோம். இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறது 1989. தேவன் சத்தியங்களை சபைக்கு கொடுத்து வந்தார். ஆனால் என்ன ஆனதென்றால் இங்கே 1863 இங்கே இருந்து இதுவரைக்கும் வில்லியம் மில்லருடைய கனவுல நாம் பார்த்தோம் 7 டைம்ஸ். இந்த 7 டைம்ஸ் இந்த காலத்திற்குள்ளாக என்ன ஆனதென்றால் சத்தியம் சிதறடிக்கப்பட்டது. அப்போ 1863 சபைக்கு கொடுத்த சத்தியத்தை நாம் விட்டு விலகினோம். இப்போ 1989 மறுபடியுமாக தீர்க்க தரிசன அடிப்படையில் மறுபடியுமாக தேவன் சத்தியங்களை சபைக்கு மறுபடியுமாக கொடுத்து கொண்டிருக்கிறார். இது எப்பொழுது வரைக்கும் இது நடக்கும் என்றால் சண்டே லா, ஞாயிறு ஆசிரியர் சட்டம் வரும் வரைக்கும் இது நடக்கும். ஞாயிறு ஆசிரியர் சட்டம் வரும்பொழுது 7 டே அட்வென்டிஸ்ட் சபைக்கு கதவு
அடைக்கப்படும். ஸோ இந்த காலகட்டத்திலே இங்கே நாம் இழந்து போன சத்தியங்களை தேவன் இங்கே நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அது முக்கியமான சத்தியம் என்னவென்றால் 2520. அப்போ இந்த தேதியினுடைய முக்கியத்துவம் தீர்க்க தரிசனத்தில் எங்கே இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இது நம்முடைய காலத்துக்கு டைம் ஆஃப் எண்ட், முடிவு காலம் என்று தானியேல் புஸ்தகத்தில் இருக்கிறது. 5 முறை முடிவு காலம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த 5 முறையும் நாம் தானியேல் எதை குறித்து பேசுகிறார், எந்த தீர்க்க தரிசனத்தை குறித்து பேசுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் இந்த சீரீஸில் இப்பொழுது புதிதாக நாம் ஆரம்பிக்க இருக்கிறோம். இதில் நாம் இந்த ஆண்டை குறித்து தியானிக்க இருக்கிறோம். நம்முடைய சபைக்கு மறுபடியுமாக சத்தியம் கொடுக்கப்பட்ட காலம். வில்லியமினுடைய கனவுல நாம் பார்க்கும் பொழுது இங்கே சத்தியம் சிதறடிக்கப்படும். ஆனால் டர்ட் பிரஷ்மேன், அழுக்கை சுத்தம் செய்கிற ஒரு நபர் திரும்பவும் வந்து அந்த இழந்து போன ரத்தினங்கள், இழந்து போன சத்தியங்களை மறுபடியும் சபை கொடுத்தார் என்று அவருடைய கனவுல நாம் படித்தோம். அது தொடங்கின காலம் 1989. இது எப்படி என்று நாம் தியானிக்க இருக்கிறோம். நாம் இந்த 1989 தியானிக்க வேண்டும் என்றால் தானியேல் புஸ்தகத்தை புரிந்து கொள்ள வேண்டும். தானியேல் புஸ்தகத்திலே முக்கியமாக அந்த தீர்க்க தரிசன பகுதியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி என்றால் தானியேல் 8:1-2 நான் வாசிக்கிறேன். தானியேலாகிய எனக்கு முதலில் காண்பிக்கப்பட்ட தரிசனத்துக்கு பின்பு ராஜாவாகிய பெல்சாசார் ராஜ்யபாரம் பண்ணின 3ஆம் வருஷத்திலே வேறொரு தரிசனம் எனக்கு காண்பிக்கப்பட்டது. தானியேல் இங்கே என்ன சொல்கிறார் என்றால், எனக்கு முதலாவது ஒரு தரிசனம் காண்பிக்கப்பட்டது என்று சொல்கிறார். அப்போ இந்த முதலாவது காண்பிக்கப்பட்ட இந்த தரிசனம் எந்த அதிகாரத்தில் இருக்கிறது என்றால் 7ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. 7லிருந்து 12ஆம் அதிகாரம் வந்து தீர்க்க தரிசன பகுதி. அப்போ 7ஆம் அதிகாரத்திலே எனக்கு முதலாக ஒரு தரிசனம் காண்பிக்கப்பட்டது. 8ஆம் அதிகாரத்தில் இப்போ தானியேல் என்ன சொல்கிறார், எனக்கு மறுபடியும் ஒரு தரிசனம் காண்பிக்கப்பட்டது என்று சொல்கிறார். இங்கே முதலாவது வசனத்திலே தானியேலாகிய எனக்கு முதலில், இந்த முதலில் என்கிற வார்த்தைக்கு இங்கே என்ன பதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் கமென்ஸ்மெண்ட், ஒரு தொடக்கம், ஒரு காலத்தினுடைய தொடக்கம். அப்போ இது என்ன தொடக்கம் என்றால், இங்கே 7ஆம் அதிகாரத்திலே பாபிலோன் ராஜாவாகிய பெல்சாசாரின் 1ஆம் வருஷம், அவருடைய தொடக்கத்திலே தானியேலுக்கு தரிசனங்கள் கொடுக்கப்பட்டது. இதை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், பாபிலோன் ராஜாவுடைய அந்த தொடக்க காலம் என்று எடுத்துக்கொள்ளலாம். தானியேலுக்கு தரிசனம் கொடுக்கப்பட்ட தொடக்க காலம் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். எது எடுத்துக்கொண்டாலும் அது சரிதான். அப்பொழுது இந்த முதலாவது வசனம் நமக்கு புரிய வருகிறது. 8ஆம் அதிகாரத்திலே நமக்கு 2 தரிசனங்கள் இருக்கிறது. இதை நாம் தீர்க்க தரிசனத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். 8ஆம் அதிகாரத்திலே 2 தரிசனங்கள் இருக்கிறது. ஒன்று செசான் விஷன், செசான் தரிசனம் என்று சொல்வார்கள். இரண்டாவது மாரே தரிசனம். இது என்ன என்று நாம் தியானிக்க இருக்கிறோம். 2வது வசனம், தரிசனத்திலே நான் கண்டது என்னவென்றால், நான் பார்க்கையில் 7ஆம் தேசத்தில் உள்ள சூசான் அரண்மனையில் இருந்தேன். அங்கே நான் ஊலா என்னும் ஆற்றங்கரையில் இருந்ததாக தரிசனத்திலே கண்டேன். இந்த இடம் வந்து இப்பொழுது 8ஆம் அதிகாரத்திலே அவர் காண்கிற தரிசனம் வேறு இடத்துல இருக்கிறார். 7ஆம் அதிகாரத்திலே வேறு இடத்துல இருக்கிறார். 7:1-2 நாம் வாசிக்கும் பொழுது, பாபிலோன் ராஜாவாகிய பெல்சாசாரின் 1ஆம் வருஷத்திலே தானியேல் ஒரு சொப்பனத்தையும் படுக்கையின் மேல் தன் தலையில் தோன்றின தரிசனங்களையும் கண்டான். பின்பு அவன் அந்த சொப்பனத்தை எழுதி காரியங்களின் தொகையை விவரித்தான். தானியேல் சொன்னது, ராத்திரி காலத்தில் எனக்கு உண்டான தரிசனத்திலே நான் கண்டது என்னவென்றால், இதோ வானத்தின் 4 காற்றுகளும் பெரிய சமுத்திரத்தின் மேல் அடித்தது. இந்த முதல் 2 வசனம் எங்கே இருக்கிறதுனால் 7ஆம் அதிகாரம், அப்புறம் 8ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம் நாம் வாசித்தோம். இது நமக்கு என்னத்தை போதிக்கிறது என்றால், ரிப்பீட் அண்ட் என்லார்ஜ். 7ஆம் அதிகாரத்திலே அங்கே நாம் என்ன காண்கிறோம் என்றால், அநேக மிருகங்களை காண்கிறோம். இந்த மிருகங்கள் எல்லாம் ராஜ்யங்களே நமக்கு காண்பிக்கிறது. அப்போது இந்த மிருகங்களிலிருந்து 2 மிருகங்களை குறித்து இங்கே 8ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். அப்போது ரிப்பீட், மறுபடியுமாக இது 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிற காரியங்களை 8ஆம் அதிகாரத்திலே சொல்லிவிட்டு அதை இன்னும் தெளிவாக விளக்குகிறார்கள். ரிப்பீட் அண்ட் என்லார்ஜ், அதை மிக தெளிவாக பெரிதாக நமக்கு விளக்கப்படுகிறது. இதுதான் ரிப்பீட் அண்ட் என்லார்ஜ் பிரின்சிபிள் இன் பைபிள். வேதாகமத்திலே தானியேல் புஸ்தகத்திலே இது இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது 7ஆம் அதிகாரத்திலே அந்த ராஜ்யங்களாம் ஒன்றோடு ஒன்று
ஒன்று தானியேல் விளக்கும் பொழுது அது நமக்கு என்னத்தை குறிப்பிடுகிறது? அரசியல் ரீதியாக அது எப்படி ஆளும், அரசியல் ரீதியாக 7ஆம் அதிகாரத்திலே ஒவ்வொரு ராஜ்யங்கள் பாபிலோன், மீது பெர்சியா, கிரேக்கு, ரோமை குறித்து பேசுகிறார்கள். ஆனால் 8ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது அது ஆவிக்குரிய ரீதியாக மாறுகிறது. எப்படி என்றால் 8ஆம் அதிகாரத்திலே நமக்கு இந்த சாங்சுரி அனிமல்ஸ், இந்த கூடாரத்து பலியிடுகிற மிருகங்களை குறித்து இங்கே பேசப்படுகிறது. அதனால் இது ஆவிக்குரிய ரீதியாக மாறுகிறது. ஏனென்றால் இது தேவனுடைய ஜனங்களோடு 8ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்படுகிற தரிசனம் தேவனுடைய ஜனத்தின் மீது இது நோக்கமாக இருக்கிறது. அப்போ இந்த 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் நமக்கு என்னத்தை போதிக்கிறது என்றால் 7ஆம் அதிகாரம் அரசை போதிக்கிறது, அரசியல் காரியங்களை போதிக்கிறது. 8ஆம் அதிகாரம் ஆவிக்குரிய ரீதியாக போதிக்கிறது. இதான் சர்ச் அண்ட் ஸ்டேட். இது ஒரு பைபிள் ப்ராஃபஸி, ஒரு தீம் ஆஃப் பைபிள் ப்ராஃபஸி. தீர்க்க தரிசனத்தை நாம் ஆராயும் பொழுது எப்பொழுதும் நாம் எதை காண வேண்டும் என்றால் எப்பொழுது இந்த சபையும் அரசும் ஒன்றாக இணைகிறது என்பதை இந்த 2 அதிகாரங்கள் நமக்கு தெரியப்படுத்துகிறது. அப்போது இந்த 8ஆம் அதிகாரத்தில் நம்ம தெளிவாக பார்க்கும்போது 2 தரிசனங்கள் இருக்கிறது. ஒன்று செசான், இன்னொரு மாரே. இது எப்படி என்றால் நாம் பார்க்கலாம். 1ஆம் வசனத்திலே தானியேலாகி எனக்கு முதலில் காண்பிக்கப்பட்ட தரிசனுக்கு பின்பு ராஜாவாகிய பெல்சாசர் ராஜ்யபாரம் பண்ணின 3ஆம் வருஷத்திலே வேறொரு தரிசனம் எனக்கு காண்பிக்கப்பட்டது. இந்த வேறொரு தரிசனம் என்னவென்றால் செசான் தரிசனம். முதலாவது செசான் தரிசனம். இது எங்கே இருந்து ஆரம்பிக்கிறது என்றால் வசனம் 3 ஆரம்பிக்கிறது. ஒரு முறை நான் வாசிக்கிறேன். நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தேன், இதோ 2 கொம்புகள் உள்ள ஒரு ஆட்டுக்கடா ஆற்றிற்கு முன்பாக நின்றது. அதன் 2 கொம்புகளும் உயர்ந்தவைகளாக இருந்தது. ஆகிலும் அவைகளில் ஒன்று மற்றதை பார்க்கிலும் உயர்ந்திருந்தது. உயர்ந்த கொம்பு பிந்தி முளை தெலும்பிற்று. இங்கே தரிசனம் ஆரம்பிக்கிறது. இந்த சேசான் விஷன் இங்கே ஆரம்பிக்கிறது. 3ஆவது வசனத்தில் ஆரம்பிக்குது. இது எது வரைக்கும் போகிறது என்றால் 12ஆவது வசனத்துக்கு வரைக்கும் போகிறது. ஆனால் அதுக்கப்புறம் 2 வசனம் என்ன வந்து ஹெவன்லி டைலாக், பரலோகத்தில் 2 நபர்கள் பேசுகிறார்கள், பரலோகத்திலிருந்து 2 நபர்கள் பேசுகிறார்கள். ஆனால் நாம் இது முழுமையாக இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் 3லிருந்து 14 வரைக்குமே என்னதான் இங்கே காண்பிக்கப்படுகிறது? சேசான் விஷன், சேசான் தரிசனம் என்பது இந்த 3லிருந்து 14 வரைக்கும் அவருக்கு காண்பிக்கப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ 14 வசனம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ 15வது வசனத்துக்கு வருவோம். தானியேலாகிய நான் இந்த தரிசனத்தை கண்டு அதன் பொருளை அறிய வகை தேடுகையில் இதோ மனுஷ சாயலான ஒருவன் எனக்கு எதிரே நின்றான். இங்கே தானியேலுக்கு என்ன தரிசனத்தை படிக்க வேண்டும் என்றால் சேசான் தரிசனம். இப்பொழுது காண்பிக்கப்பட்ட இந்த தரிசனத்தை அவர் படிக்க வேண்டும். 3லிருந்து 12 வரைக்கும் அவர் படிக்க வேண்டும். 3லிருந்து 14 வரைக்கும் அவர் படிக்க வேண்டும். அவர் தெரிந்து கொள்ள வேண்டும், அது என்ன அர்த்தம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இங்கே தேவன் யாரை அனுப்புகிறார் என்றால் காப்ரியேலை அனுப்புகிறார். வசனம் 16, அன்றியும் காப்ரியேலே இவனுக்கு தரிசனத்தை விளங்க பண்ணென்று ஊலாயின் மத்தியில் கூப்பிட்டு சொல்லுகிற ஒரு மனுஷ சத்தத்தையும் கேட்டேன். ஊலாயின் மத்தியில் கூப்பிடுகிற ஒரு மனுஷ சத்தம் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து யாருக்கு கட்டளை கொடுக்கிறார் என்றால் காப்ரியேலுக்கு கட்டளை கொடுக்கிறார். நீ சென்று இந்த தீர்க்க தரிசனத்தை தானியேலுக்கு தெரிவி என்று சொல்கிறார். அதனுடைய விளக்கத்தை தெரிவி என்று சொல்கிறார். ஆனால் காப்ரியேலுக்கு தேவன் சொன்ன கட்டளை சேசான் விஷன் கிடையாது, மாரே விஷன். தானியேல் கேட்டது சேசான் விஷன். எனக்கு இந்த சேசான் விஷன் இந்த தரிசனத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டார். ஆனால் தேவன் அதற்கு பதிலாக நீ இந்த மாரே என்கிற இந்த தரிசனத்தை தானியேலுக்கு சொல்லு என்று அனுப்புகிறார். இது என்னவென்று ஸ்க்ரீனில் நம்ம பார்ப்போம். தானியேல் சேசான் என்கிற தரிசனத்தை காண விரும்புகிறார். அது 3வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் அவர் அறிய விரும்புகிறார். இதுடைய அர்த்தம் கம்ப்ளீட், முழுமையான தரிசனம். முழுமையான தரிசனத்தை அவர் பார்க்க விரும்புகிறார். ஆனால் தேவன் காப்ரியேலுக்கு சொன்னது என்னவென்றால், நீ மாரே தரிசனத்தை தானியேலுக்கு விளக்கு என்று தேவன் சொல்லுகிறார். இந்த 2 தரிசனத்துக்கும் நாம் வித்தியாசம் கண்டுபிடிக்க வேண்டும். என்னவென்றால் இந்த சேசான் தரிசனம் முழுமையான தரிசனம். இந்த தரிசனத்திலே ஒரு பகுதி தான் மாரே என்கிற ஒரு தரிசனம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாரே தரிசனம் 8:14 இது எப்படி என்று
தானியேல் 8:14 2300 ராப்பகல் என்று இருக்கிறது. அந்த தீர்க்க தரிசனம் மாத்திரமே இங்கே மாறே தரிசனம் என்று இருக்கிறது. இதை நம்ம வேதாகமத்தில் பார்ப்போம். இப்பொழுது இப்பொழுது 8ஆம் அதிகாரத்திலே 17வது வசனத்தை நாம் வாசிப்போம். அப்பொழுது அவன் நான் நின்ற இடத்திற்கு வந்தான், அவன் வருகையில் நான் திடுக்கிட்டு முகங்குப்புற விழுந்தேன். காப்ரியேல் வருகிறாரு இந்த தரிசனத்தை விளக்குறதுக்கு. அப்போ காப்ரியேல் என்ன சொல்றாரு பாருங்க, அவன் என்னை நோக்கி மனுபுத்திரனே கவனி, இந்த தரிசனம் முடிவு காலத்திற்கு அடுத்தது என்றான். இந்த தரிசனம் எதற்கு அடுத்தது? முடிவு காலத்திற்கு. இங்கே பாருங்க, இந்த தரிசனம் சேசான் தரிசனத்தை குறித்து விளக்கும் பொழுது இது எப்பொழுது இருக்கிறதுனா டைம் ஆஃப் என் முடிவு காலத்திற்கு அடுத்தது என்று விளக்குகிறார். இப்போது நாம் என்னத்தை படித்து கொண்டிருக்கிறோம் என்றால் 1989. இப்போது டைம் ஆஃப் எண்ட் முடிவு காலத்திற்கு இந்த சேசான் தரிசனம் என்பதை அங்கே காப்ரியேல் விளக்குகிறார். 19வது வசனம் நாம் வாசிப்போம். இதோ கோபத்தின் முடிவு காலத்திலே சம்பவிப்பதை உனக்கு தெரிவிப்பேன், இது குறிக்கப்பட்ட முடிவு காலத்துக்கு அடுத்தது. இங்கே மறுபடியுமாக ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார், முடிவு காலத்திற்கு அடுத்தது. முடிவு காலம் இது எப்பொழுது? இந்த காலம் என்னவென்று நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது இந்த மாறே தரிசனத்திற்கு, இந்த மாறே தரிசனம் தானியேல் 8:14 என்பதற்கு ஒரு வசனம் பாருங்கள், 26வது வசனம். சொல்லப்பட்ட ராப்பகல்களின் தரிசனம் சத்தியமாயிருக்கிறது. ராப்பகல்களின் தரிசனம், மாறே தரிசனம் என்பது ராப்பகல்களின் தரிசனம். இது எபிரேயத்திலே என்ன வார்த்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்றால் எரப் அண்ட் போகர்ஸ். எரப், EREB BOGARS, போகர்ஸ். எரப், போகர்ஸ், ராப்பகல். ஆனால் இந்த எரப் போகர்ஸ் என்பது சாயங்காலமும் விடியற்காலமும் என்ற பதம் இருக்கிறது. அப்போ நம்ம ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 1ஆம் நாள் ஆயிற்று, 2ஆம் நாள் ஆயிற்று என்று வரும். இந்த இடத்திலே தானியேல் 8:14 நாம் பார்க்க போனோம் என்றால் அங்கே எப்படி அதை மொழியாக்கம் செய்திருக்க வேண்டும் என்றால் சாயங்காலமும் விடியற்காலமும் என்று, 2300 சாயங்காலமும் விடியற்காலமும் என்று. ஆனால் இந்த வேதாகமத்தில் இந்த ஒரு இடத்தில் மாத்திரமே இது 2300 டேஸ் ராப்பகல் என்று இங்கே மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அதனால நமக்கு தெள்ள தெளிவாக இதுதான் நம்முடைய சபையினுடைய அடித்தள வசனமாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த மாறே விஷன் 8:14 நம்ம பார்த்தோம். தானியேல் 8:14 மாத்திரமே மாறே விஷன். 3-14 முழுமையான விஷன் என்பது இந்த சேசான் விஷன் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது இந்த சேசான் விஷனை குறித்து நாம் படித்தோம். 17வது வசனம். அப்பொழுது அவன் நான் நின்ற இடத்துக்கு வந்தான், அவன் வருகையில் நான் திடுக்கிட்டு முகங்குப்புற விழுந்தேன். அவன் என்னை நோக்கி மனுபுத்திரனை கவனி, இந்த தரிசனம் முடிவு காலத்துக்கு அடுத்தது. இப்பொழுது நாம் என்னத்தை தியானிக்க போகிறோம்? முடிவு காலம். இந்த முடிவு காலம் என்றால் தானியேல் எதை சொல்கிறார்? தானியேலுக்கு முடிவு காலம் என்றால் என்ன என்பதை நாம் படிக்க இருக்கிறோம். முடிவு காலத்திற்கு அடுத்தது என்று தானியேல் சொல்லும்பொழுது முடிவு காலம் வரைக்கும் இது என்ன பண்ணப்பட்டிருக்கும் என்றால் முத்திரிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லுகிறார். இதற்கு ஒரு உதாரணம் என்னவென்றால், இன்னொரு வசனம் என்னவென்றால், இங்கே நாம் பார்க்கிறோம் தானியேல் 12ஆம் அதிகாரத்திலே 4வது வசனம். தானியேல் ஆகிய நீயோவென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதை பொருளாக வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு, அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகிப்போம். அப்போ இந்த தானியேல் 12:4 சொல்லப்பட்டுகிற இந்த தீர்க்க தரிசனத்தை நீ முத்திரை போடு என்று சொல்லும் பொழுது, இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு என்று சொல்லும்போது சேசான் விஷன், மாறே கிடையாது, சேசான் விஷனை தேவன் முத்திரை போட சொல்கிறார். அப்போது இங்கே நாம் பார்த்தோம் என்றால் இந்த சேசான் விஷன் முத்திரிக்கப்படுகிறது. ஷட் அப், இது முத்திரிக்கப்படுகிறது. எது வரைக்கும் முத்திரிக்கப்படுகிறது? டைம் ஆஃப் எண்ட், முடிவு காலம் வரைக்கும் அது முத்திரிக்கப்பட்டிருக்கும். முடிவு காலத்திலே அந்த புஸ்தகத்தினுடைய சாராம்சம் வெளிப்படும். தானியேல் புஸ்தகம் முத்திரையிலிருந்து விடுபடும். முத்திரையை தேவன் உடைப்பார். யார் உடைப்பார்? யூதா கோத்திரத்து பால்சிங்கம் அந்த முத்திரையை உடைப்பார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது 17வது வசனத்தில் நாம் பார்த்தோம், அது முடிவு காலத்திற்கு அடுத்தது. சேசான் தரிசனம் முடிவு காலத்துக்கு அடுத்தது என்று ஒரு வார்த்தை, முடிவு காலம் என்ற வார்த்தை தானியேல் பயன்படுத்துகிறார்.
அதே மாதிரி 19வது வசனம் பாருங்கள். இதோ கோபத்தின் முடிவு காலத்திலே சம்பவிப்பதை உனக்கு தெரிவிப்பேன், இது குறிக்கப்பட்ட முடிவு காலத்திற்கு அடுத்தது. இங்கே குறிக்கப்பட்ட காலம், இதை நம்ம பிரிக்கணும். குறிக்கப்பட்ட காலம், முடிவு காலம், 2 வார்த்தைகளை தானியேல் பயன்படுத்துகிறார். குறிக்கப்பட்ட காலம், முடிவு காலம், இது 2 வார்த்தைகளை தேவன் பயன்படுத்துகிறார். இது தானியேல் என்னத்தை சொல்ல வருகிறார்? இந்த வசனத்தில் 19வது வசனத்தில் இதோ கோபத்தின் முடிவு காலத்திலே சம்பவிப்பதை உனக்கு தெரிவிப்பேன், இது குறிக்கப்பட்ட காலம், முடிவு காலத்துக்கு அடுத்தது. குறிக்கப்பட்ட காலத்துக்கு அடுத்தது, முடிவு காலத்துக்கு அடுத்தது. தானியேல் இது 2ஐயும் சொல்லும்போது ஒன்றை தான் குறிக்கிறார். என்னத்தை குறிக்கிறார் என்றால் கோபத்தின் முடிவு காலத்திலே சம்பவிப்பது. கோபத்தின் முடிவு காலம் என்று வேதாகமத்தில் இருக்கிறது. இது இண்டிக்னேஷன்ஸ் என்று ஆங்கிலத்தில் இருக்கிறது. இண்டிக்னேஷன்ஸ், அதாவது வேதாகமத்திலே 2 இண்டிக்னேஷன்ஸ் இருக்கிறது. 2 கோபத்தின் முடிவு காலங்கள் இருக்கிறது. அதாவது கோபத்தின் முடிவு காலத்தின் துவக்கம், கோபத்தின் முடிவு காலத்திற்கு இறுதி என்கிற இந்த காரியங்கள் என்னவென்று வேதாகமத்தில் நாம் பார்க்கும் பொழுது 2 இண்டிக்னேஷன், 2 கோபங்கள் தேவன் வேதாகமத்தில் நமக்கு காண்பிக்கிறார். உதாரணத்திற்கு பார்ப்போம் என்றால் ஏசாயா 26, 20, 21 பார்க்கும் பொழுது ஒரு கோபம் யார் மேல் வருகிறது என்றால் இந்த பூமியில் வாழ்கிற துன்மார்கள் மீது வருகிறது. 30வது அதிகாரம் 27லிருந்து 33 நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஏசாயா 30, 27லிருந்து 33 இது ஒரு சாட்சியாக உங்களுக்கு கொடுக்கிறேன். அதாவது ஏசாயா புஸ்தகத்திலிருந்து இது தேவன் துன்மார்க்கர் மீது காண்பிக்கிற கோபம். செப்பனியா 3:8, வெளிப்படுத்தல் 14:9லிருந்து 11 இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு இந்த தேவன் துன்மார்க்கர் மேல் காண்பிக்கிற கோபத்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் என்றால் 2வது இண்டிக்னேஷன், அதாவது 2வது கோபம் தேவன் யார் மேல் காண்பிக்கிறார் என்றால் தம்முடைய ஜனத்தின் மீது, சபையின் மீது காண்பிக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு ஒரு வசனம் பாருங்க. உபாகமம் 29, 25லிருந்து நான் வாசிக்கிறேன். அதற்கு அவர்களுடைய பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின போது அவர்களுடைய பண்ணின உடன்படிக்கையை அவர்கள் விட்டு போய் தங்களை அறியாமலும் தங்களுக்கு ஒரு பலனும் அளிக்காமலும் இருக்கிற தேவர்களாகிய வேறே தேவர்களை சேவித்து அவைகளை பணிந்து கொண்டபடியினாலே கர்த்தர் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற சாபங்கள் எல்லாவற்றையும் இந்த தேசத்தின் மேல் வரப்பண்ணி அதன் மேல் கோபம் மூண்டவராகி அவர்களை கோபத்தினாலும் உக்கிரத்தினாலும் மகா எரிச்சலினாலும் அவருடைய தேசத்திலிருந்து வேரோடே பிடுங்கி இந்நாள் இருக்கிறது போல அவர்களை வேறே தேசத்தில் எரிந்து விட்டார் என்று சொல்லப்படும். 28வது வசனம் பாருங்க. அவர்களை கோபத்தினாலும் உக்கிரத்தினாலும், இண்டிக்னேஷன், அவருடைய தேவனுடைய கோபத்தின் முடிவு காலம் என்று தானியேல் பயன்படுத்துகிறார். இது தேவனுடைய ஜனங்களின் மேல் வருகிற கோபம். இந்த தேவனுடைய ஜனங்களின் மேல் இந்த கோபம் எப்பொழுது வந்தது? 2 கோபங்கள் இருக்கிறது என்று பார்த்தோம். ஆனால் இங்கே தானியேல் என்னத்தை சொல்கிறார் என்பதை நீங்களும் நானும் தெள்ள தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதை நம்ம ஸ்க்ரீனில் பார்ப்போம். இங்கே தானியேல் 2 இண்டிக்னேஷன்ஸ், 2 கோபத்தின் முடிவு காலம், அதாவது கோபத்தின் முடிவு காலத்தில் ஒரு தொடக்கம் இருக்க வேண்டும், ஒரு இறுதி இருக்க வேண்டும். அதாவது பிகினிங், தொடக்கம், அடுத்து முடிவு, அந்த கோபத்தினுடைய முடிவு இருக்க வேண்டும். அப்போது நாம் இப்பொழுது படித்தோம், தேவனுடைய கோபம் என்பது தேவன் கோபம் அடைந்தால் தேவனுடைய ஜனங்களை சிதறடிப்பார். அப்போது 2 இண்டிக்னேஷன், 2 கோபத்தின் முடிவு காலங்கள் எதுவென்றால், முதலாவது இங்கே இவர்களுக்கு வந்தது. யாருக்கு? வடக்கு ராஜ்யத்திற்கு இந்த கோபம் வந்தது. 2520 என்கிற தேவனுடைய கோபம் இவர்கள் மேல் ஊற்றப்பட்ட போது இது எப்பொழுது நிறைவடைந்தது என்றால் 1798 நிறைவடைந்தது. கோபத்தின் முடிவு காலம், அதோடைய இறுதி, கோபத்தினுடைய முடிவு எப்பொழுது வந்ததால் 2வது பகுதி 2520 தெற்கு ராஜ்யத்துக்கு வந்தது. அது 1844. கோபத்தின் முடிவு காலம் என்றால், கோபத்தின் முடிவு என்றால் கோபத்தின் தொடக்கம் என்று இருக்க வேண்டும். அதாவது 2 கோபத்தின் முடிவு காலங்கள் இருக்கிறது. ஒன்று இது 1898, 2வது 1844. அப்புறம் நம்ம பார்த்தோம் என்றால் இதனுடைய தொடக்கம் 1898, 1844. இதை தான் யார்
காபிரியேல் தானியேலுக்கு விவரிக்கிறார். ஏனென்றால் இங்கே 1844 இருக்கிறது. 2300 ராப்பகலுடைய தீர்க்க தரிசனம் எப்பொழுது நிறைவேறியும் என்றால் 1844. ஆனால் காபிரியேல் அவருக்கு இரண்டாம் சாட்சியை நான் உனக்கு சொல்ல போகிறேன். 2300 ராப்பகலுடைய தரிசனத்துடைய விளக்கத்தை 9வது அதிகாரத்திலும் காபிரியேல் கொடுக்கிறார். 9வது அதிகாரத்திலிருந்து அவர் தானியேல் அதை புரிந்து கொள்கிறார். எப்பொழுது எருசலேம் திரும்ப எடுப்பித்து கட்டப்படும் என்று 2300 ராப்பகலுடைய தொடக்கத்தை அவர் கற்றுக்கொள்கிறார். அங்கேருந்து அவர் புரிந்து விடுகிறது. ஆனால் அதுக்கப்புறம் இங்கே பார்த்தோம் என்றால் இரண்டாவது சாட்சியாக 2520 என்கிற தீர்க்க தரிசனத்திலே காபிரியேல் தானியேலுக்கு இங்கே வெளிப்படுத்துகிறார். அப்போ இந்த இரண்டு காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் 2520 என்கிற தீர்க்க தரிசனம் நமக்கு அவசியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது ஒரு முக்கியமான காரியம் நாம் பார்க்க இருக்கிறோம். என்னவென்றால் காபிரியேல் அவருக்கு 19வது வசனத்தில் அவருக்கு இந்த காரியங்களை அவருக்கு விளக்குகிறார். இந்த கோபத்தின் முடிவு காலத்தை விளக்குகிறார். இப்போ தானியேல் 8:13 நமக்கு எப்பொழுது தேவனுடைய ஜனங்கள், நான் வாசிக்கிறேன், பரிசுத்தவானாகிய ஒருவன் பேச கேட்டேன், அப்பொழுது வேறொரு பரிசுத்தவான் பேசினவரை நோக்கி அன்றாட பலியை குறித்தும் பால் கடிப்பை உண்டாக்கும் பாதகத்தை குறித்தும் பரிசுத்த ஸ்தலமும் சேனையும் மிதிப்பட ஒப்பு கொடுப்பதை குறித்தும். பரிசுத்த ஸ்தலம், அப்புறம் பரிசுத்த ஸ்தலத்தினுடைய சேனை. இப்போ பரிசுத்த ஸ்தலம் என்பது தேவனுடைய சபையை குறிக்கிறது. தேவனுடைய சபையை தேவன் எப்பொழுது எழுப்பினார்? இங்கே அந்த தேவனுடைய கோபம் எப்பொழுது நிறைவேறும்? எப்பொழுது தேவன் மறுபடியுமாக அவருடைய சபையையும் சேனையையும் கூட்டுவார் என்பதற்கான வசனத்தை, அந்த காரியத்தை காபிரியேல் விளக்குகிறார். அப்போது தானியேல் 8:13 என்னத்தை விளக்குகிறது என்றால் எப்படி தேவனுடைய சேனை கூட்டப்படும் என்று விளக்குகிறது. அதே மாதிரி 8:14 தேவனுடைய ஆலயம் எப்பொழுது திரும்ப எடுப்பித்து கட்டப்படும் என்று. இதை நம்ம ஸ்க்ரீனில் பார்ப்போம். நாம் இந்த 2520 என்கிற தீர்க்க தரிசனத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த காரியங்களின் ஒரு பகுதி தான் 2300 ராப்பகல். அப்போ 2300 ராப்பகலே தானியேல் 8:14 இருக்கிறது. 2300 ராப்பகல் 8:13 நமக்கு கேள்வி வருகிறது, எப்பொழுது இந்த காரியங்கள் நிறைவு பெறும்? ஒன்று, தேவனுடைய சேனை தேவன் கூட்டுவார், அதே மாதிரி தேவனுடைய ஆலயத்தை தேவன் கட்டுவார். அப்போ நம்ம இங்கே படித்தோம், இங்கே 46 வருடங்கள். இந்த 46 என்கிற நம்பர் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு ஒரு உதாரணமாக இருக்கிறது. அப்போது 1798 1844 46 வருடங்களுக்குள்ளாக இங்கே தேவன் தம்முடைய சபையை எழுப்பினார். அதே மாதிரி தேவன் தம்முடைய சேனையை எழுப்பினார். இங்கே செவன்த்-டே அட்வென்டிஸ்ட் திருச்சபை, ஆவிக்குரிய சபையை இங்கே எழுப்புகிறார். அப்போ 2520 என்கிற தீர்க்க தரிசனம் இல்லை என்றால் எப்படி செவன்த்-டே அட்வென்டிஸ்ட் திருச்சபை வந்தது, தீர்க்க தரிசன அடிப்படையில் வந்தது என்றது நமக்கு புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் தேவன் ஜனங்களை சிதறடித்தார், மறுபடியுமாக இங்கே சேர்த்து கொண்டார். சிதறடித்தல், சேர்க்கப்படுதல். மறுபடியுமாக இங்கே 1863 சிதறப்பட்டோம், ஏனென்றால் சத்தியத்தை விட்டுவிட்டோம். மறுபடியுமாக இப்பொழுது 1989 மறுபடியும் 144,000 பேரை தேவன் சேகரித்து கொண்டிருக்கிறார். தானியேல் முடிவு காலம் என்று இங்கே பயன்படுத்தி இருக்கிறார் என்று நாம் பார்த்தோம். முடிவு காலத்திற்கு இந்த தரிசனம் அடுத்தது. இந்த முடிவு காலம் என்பது தானியேல் என்ன சொல்ல வருகிறார்? குறிக்கப்பட்ட காலம் என்பது தானியேல் என்னத்தை புரிந்து கொண்டார் என்றால், ஒரு தீர்க்க தரிசன நிறைவேறுதலே ஒரு முடிவு காலம். ஒரு தீர்க்க தரிசனத்துடைய முடிவு காலம், ஒரு தீர்க்க தரிசனத்துடைய முடிவு தான் ஒரு முடிவு காலம். ஒரு கால தீர்க்க தரிசனத்துடைய முடிவு தான் முடிவு காலம். இது எப்படி என்று தானியேல் 11வது அதிகாரத்துக்கு நாம் போக வேண்டும் இதை புரிந்துக்கிறதுக்கு. தானியேல் 11ஆம் அதிகாரம் நம் அனைவருக்கும் தெரியும். இது வெறும் முக்கியமான ஒரு அதிகாரம். ஏனென்றால் கடைசி கால சத்தியங்கள் தெளிவாக இங்கே நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறது. 24வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேசம் சுகவாழ்வோடும் சம்பூர்ணத்தோடும் இருக்கையில் அவன் உட்பிரவேசித்து தன் பிதாக்களின் பிதாக்களும் செய்யாததை செய்வான். கொள்ளையிட்டு சூறையாடி பொருளை அவர்களுக்கு இறைத்து பங்கிட்டு அரண்களுக்கு விரோதமாக தனக்குள் உபாயங்களை யோசிப்பான். சில காலம் மட்டும் இப்படி இருக்கும். இங்கே இதை யாரை குறித்து பேசுகிறது என்றால், நாம் அனைவருக்கும் தெரியும். வசனம் 16 அப்படியே நாம் 17க்கு வரும்பொழுது இது யாரை ஒப்பிடுகிறது என்றால், ரோமுக்கு நாம் வருகிறோம்.
11வது அதிகாரம் யாரோடு ஆரம்பிக்கிறது என்றால் மேதிய பெர்சியாவோடு ஆரம்பிக்கிறது. மேதிய பெர்சியாவுக்கு அடுத்து கிரேக் அலெக்சாண்டர் வருகிறார். அலெக்சாண்டர் வந்த பிற்பாடு அவருடைய ராஜ்யம் 4ஆக பிரிக்கப்படுகிறது. அந்த 4ஆக பிரிக்கப்பட்ட பிற்பாடு அந்த 4 அந்த அரசர்கள் அந்த தலைவர்களிலிருந்து என்ன ஆகிறது என்றால் கிங் ஆஃப் நார்த், கிங் ஆஃப் சவுத் என்று பிரிகிறார்கள். அதாவது வடக்கு ராஜா, தென் திசை ராஜா, வடதிசை ராஜா, தென் திசை ராஜாவாக பிரிகிறார்கள். அப்போ வடதிசை ராஜா செல்யூசிட் கிங்டம், சீரியாவை குறிக்கிறார்கள். இது அனைவருக்கும் நமக்கு தெரிந்தது தான். அப்போ தென் திசை எகிப்தை குறிக்கிறது. அது அப்படியே வரும்பொழுது ஒவ்வொரு காலகட்டம் இது மாறும் பொழுது என்ன ஆகிறது என்றால் இங்கே நாம் 17வது வசனத்திலேருந்து நாம் பார்க்கும் பொழுது அது ரோமாக மாறிவிடுகிறது. அதாவது வடதிசை ராஜா யார் என்றால் ரோமை இங்கே குறிக்கிறது. அப்போ ரோம் நாம் பார்க்கும் பொழுது 2 வகையாக இருந்தது. ஒன்று பேகன் ரோம், அந்நியான ரோம், போப்பு மார்க்கம், பேப்பசி, பேப்பல் ரோம், பேகன் ரோம், பேப்பல் ரோம் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த வசனம் 360 வருட தீர்க்க தரிசனம். இங்கே நமக்கு 24வது வசனம் சில காலம் மட்டும் இப்படி இருக்கும். இந்த சில காலம் என்பது ஆங்கிலத்தில் ஏ டைம் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போது இவர்கள் எவ்வளோ காலங்கள் ஆளுவார்கள்? சில காலம், அ டைம், 1 வருடம் இவர்கள் ஆளுவார்கள். அப்போ ஒரு நாள் ஒரு வருடத்தை தீர்க்க தரிசனத்திலே நமக்கு இங்கே குறிப்பிடுகிறது. அப்போது 24வது வசனத்தை தானியேல் புரிந்து கொள்ளும் போது இங்கே தானியேல் எழுதும் பொழுது 1 காலம் என்று எழுதுகிறார். இது பேகன் ரோம், அந்நியான ரோமுடைய கால தீர்க்க தரிசனம். இதை நம்ம ஸ்க்ரீனில் பார்ப்போம். 24வது வசனத்தில் நமக்கு என்னத்தை காண்பித்திருக்கிறார்கள் என்றால் எப்பொழுது இந்த அந்நியான ரோம், பேகன் ரோம், எப்பொழுது இந்த பேகன் ரோம் ஆட்சி செய்கிறது என்று, எப்பொழுது அவர்களுடைய தொடக்கம், எப்பொழுது முடிவு. இது பிசி 31 ஆரம்பித்தது. இந்த பிசி 31 என்ன ஆனது என்று நாம் படிக்க இருக்கிறோம். இங்கே ஒரு யுத்தம் உண்டானது, பேட்டில் ஆஃப் ஆக்டியம். ஆக்டியம் என்கிற இடத்திலே ஒரு போர் நடந்தது. அதை நாம் படிக்க இருக்கிறோம். அங்கே இவர்களுடைய ஆட்சி ஆரம்பித்தது. இது எப்பொழுது முடிந்தது என்றால் கான்ஸ்டன்டின் என்ற மன்னன் அவர் என்ன செய்கிறார் என்றால் அவர் ராஜ்யத்தை கிழக்கு மேற்காக பிரிக்கிறார், ரோமை பிரிக்கிறார். அதுக்கப்புறம் அந்த ரோம் மறுபடியும் ஒன்று சேரவில்லை. இங்கே இருந்து அவர்களுடைய வல்லமையை இழக்க ஆரம்பிக்கிறார்கள். அப்போ இங்கே இருந்து 330 அவர் இதை செய்கிறார். 330 AD அவர் செய்கிறார். அப்போ இதை நம்ம கணக்கு போடும் பொழுது இங்கே அ டைம், 1 வருட காலம், 360 இயர்ஸ், ஒரு நாள் ஒரு வருடத்தை குறிக்கிறது. அப்போ 360 வருடம் இந்த பேகன் ரோம், இந்த அந்நியான ரோம் ஆட்சி செய்கிறார்கள் என்பதை 24வது வசனத்தில் தானியேல் 11 நாம் பார்க்க முடிகிறது. இப்போ நான் இதை ஏன் சொல்கிறேன் என்றால் தானியேல் இந்த 330 என்னவாக குறிப்பிடுகிறார். ஏனென்றால் முடிவு காலம் என்பது என்னவென்று நான் சொன்னேன் என்றால் ஒரு தீர்க்க தரிசனத்துடைய நிறைவேறுதல். இங்கே ஒரு தீர்க்க தரிசன காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 360 வருட தீர்க்க தரிசன காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதோட நிறைவு தான் முடிவு காலம் என்பதை தானியேல் எப்படி சொல்கிறார் என்று நாம் வாசிப்போம். நாம் வசனம் வாசிப்போம். 27வது வசனம் நாம் வாசிப்போம். இந்த 2 ராஜாக்களின் இருதயமும் தீமை செய்ய நினைக்கும், ஒரே பந்தியிலிருந்து பொய் பேசுவார்கள், ஆனாலும் அது வாய்ப்பதில்லை. குறித்த காலத்திற்கு முடிவு இன்னும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும். குறித்த காலம், குறிக்கப்பட்ட காலம் என்று நான் சொன்னேன், அப்பாயிண்டட் டைம். அது அடுத்து முடிவு காலம், டைம் ஆஃப் எண்ட். இது 2ம் ஒன்று தான். இங்கே தானியேல் 330 இப்பொழுது நான் சொன்னேன் டேட், அதை குறிப்பிட்டு முடிவு காலம் என்று எழுதியிருக்கிறார். அப்போது ஒரு முடிவு காலம் என்பது ஒரு தீர்க்க தரிசனத்துடைய நிறைவு தான் ஒரு முடிவு காலம் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது ஒரு புஸ்தகத்திலிருந்து நாம் வாசிக்க இருக்கிறோம். அந்த புஸ்தகம் உரையா ஸ்மித் என்கிற நபர் எழுதினார். அது நம்முடைய செவன்த்-டே அட்வென்டிஸ்ட் பைனியர். அது தானியேல் வெளிப்படுத்தின விசேஷத்துடைய ஒரு விளக்க உரை. அதை அம்மையார் என்ன எழுதுகிறாங்க என்று நாம் வாசிப்போம். மேனுஸ்கிரிப்ட் ரிலீசஸ் வால்யூம் 21 444. Everything that can be done should be done to circulate thoughts on Daniel and Revelation. I know of no other book that can take the place of this one. It is God's helping hand. அந்த புஸ்தகத்திலே அவர் ஒரு தவறு செய்திருக்கிறார். அது என்னவென்றால் தானியேல் 11:36 வரும்போது அவர் தவறு செய்து விடுகிறார். இருந்தாலும் அம்மையார் என்ன எழுதுகிறார்கள் என்றால் அது
தேவனுடைய உதவிக்கரம் என்று எழுதுகிறார்கள். நமக்கு வேண்டிய தீர்க்க தரிசன காரியங்கள் எல்லாம் அதில் இருக்கிறது. அதை நாம் கவனமாக படிக்க வேண்டும். அப்போது இங்கே இப்பொழுது நம் இந்த அந்நியான ரோமை குறித்து பார்த்தோம். இந்த வசனம் 24 அதை நாம் இப்பொழுது தியானிக்க இருக்கிறோம். தாட்ஸ் ஆன் டேனியல் அண்ட் ரெவலேஷன். நாம் 24வது வசனத்துக்குரிய விளக்க உரை என்னவென்று பார்ப்போம். The usual manner in which nations had before the days of Rome entered upon valuable provinces and rich territory was by war and conquest. Rome was now to do what had not been done by fathers or the fathers' fathers, namely receive these acquisitions through peaceful means. The custom before unheard was now inaugurated. The kings leaving by legacy their kingdoms to the Romans, Rome came into possession of large provinces in this manner. ரோம் முன்பதாக எப்படி தேசங்களை கைப்பற்றினார்கள் என்றால் யுத்தத்தின் மூலியமாக கைப்பற்றினார்கள். ஆனால் கொஞ்ச காலங்கள் சென்ற பிற்பாடு அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் ராஜ்யங்களுக்கு இந்த பண உதவிகளை செய்ய ஆரம்பித்தார்கள். இப்படி அவர்கள் ஒவ்வொரு தேசத்தோடு நட்பாக பழகும் பொழுது அந்த தேசம் எப்பொழுது அவர்களுக்கு பஞ்சமோ ஏதோ ஒரு நாசம் ஏற்படுகிறதோ அப்பொழுது இவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் இவர்கள் அந்த ராஜ்யத்தை எடுத்துக்கொள்வார்கள். அதனால் இப்படி அவர்கள் அமைதியாக சென்று அவர்கள் உலகம் முழுவதுமாக கைப்பற்றினார்கள். And those who thus came under the dominion of Rome derived no small advantage therefrom. They were treated with kindness and leniency. It was having the prey and spoil disturbed among them. They were protected from their enemies and rested in peace and safety under the aegis of Roman power. இப்படி அந்த ரோம் என்ன செய்தது என்றால் வருகிற அனைவருக்கும் உதவிகளை செய்தது. யுத்தத்திற்கு கூட அவர்கள் உதவிகளை செய்தார்கள். To the later portion of this verse, Bishop Newton gives the idea of forecasting devices from strongholds instead of against them. This the Romans did from the strong fortress of the seven-hilled city, even for a time, doubtless a prophetic time, 360 years. From what point are these years to be dated? Probably from the event brought to view in the following verse. இது எப்பொழுது தொடங்கினது, அவர்கள் எப்பொழுது ஆட்சிக்கு வர ஆரம்பித்தார்கள் என்று இங்கே எழுதும்போது பிஷப் நியூட்டன் என்கிற நபர் ஒரு காலத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை இங்கே உரியா ஸ்மித் சொல்லிவிட்டு ஈவன் ஃபார் அ டைம், அந்த சில காலம் என்கிற 24வது வசனத்தில் இருக்கிற சில காலம் என்கிற இந்த தீர்க்க தரிசனம் 360 வருட இந்த கால தீர்க்க தரிசனம் எப்பொழுது ஆரம்பிக்கிறது என்பதை அவர் நமக்கு எப்படி சொல்கிறார் என்றால் 25வது வசனத்தை நாம் படிக்க வேண்டும். 25வது வசனத்தை நாம் படித்தோம் என்றால் இந்த காரியத்துடைய தொடக்க தேதி நமக்கு தெரிந்துவிடும் என்று சொல்கிறார். 25வது வசனம் நாம் வாசிக்கலாம். By verses 23-24 we are brought down this side of league between Jews and Romans BC 161 to the time when Rome had acquired universal dominion. The verse now before us brings to a view of vigorous campaign against the king of South Egypt and the occurrence of a notable battle between great and mighty armies. Did such events as they transpire in history of Rome about this time? They did. The war was between Egypt and Rome and the battle was the battle of Actium. இங்கே இந்த 25வது வசனம் எதை குறிப்பிடுகிறது என்றால் பேட்டில் ஆஃப் ஆக்டியம், ஒரு யுத்தம் நடைபெறுகிறது. அது வடதிசை ராஜாவுக்கும் தென் திசை ராஜாவுக்கும். அப்போ வடதிசை ராஜா ரோம், தென் திசை ராஜா எகிப்து. இங்கே என்ன ஆகிறது என்றால் ரோமிலே ஜூலியஸ் சீசர் என்கிற மன்னன் வருகிறார். அவர் செனேட், அவர் ஒரு அரசாங்க மீட்டிங்கிலே அவர் கொல்லப்படுகிறார். அதுக்கப்புறம் அந்த இடத்திற்கு ஒரு நபர் வருகிறார், சீசர் என்று, அகஸ்டஸ் சீசர் என்று ஒரு நபர் வருகிறார். இதுக்கப்புறம் என்ன ஆனது என்றால் இவரோடு இருந்த ஒரு நபர், அவர் பேர் என்னவென்றால் மார்க் ஆண்டனி. இந்த மார்க் ஆண்டனி எகிப்திற்கு செல்லும் பொழுது அங்கே கிளியோபட்ரா என்கிற பெண்மணியை பார்த்து அவர்கள் மேல் அதிக பாசம் கொண்டு அவர்களோடு இணைந்து விடுகிறார். அதனால் இங்கே என்ன நடக்கிறது என்றால் ஒரு யுத்தம் நடக்கிறது. இந்த அகஸ்டஸ் சீசர் என்ன செய்கிறார் என்றால் அவர் மார்க் ஆண்டனி கிளியோபட்ரா மீது இவர்கள் இருவரும் ஒரு கடல் பகுதியிலே அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் யுத்தத்திற்கு நிற்கிறார்கள். இது கடலில் நடக்கிற ஒரு யுத்தம். இதுதான் பேட்டில் ஆஃப் ஆக்டியம். அப்போ என்ன ஆனது என்று நாம் வாசிப்போம். The battle was fought September 2 BC 31 at the mouth of the Gulf of Ambracia near the city of Actium. ஆக்டியம் என்கிற நகரத்திற்கு பக்கத்திலே இது நடக்கிறது. The world was the stake for which these stern warriors Antony and Caesar now
played. The contest, long doubted, was at length decided by the course which Cleopatra pursued, for she, frightened at the din of the battle, took the flight when there was no danger and drew after the whole Egyptian fleet. Antony, beholding this movement and lost everything but his blind passion for her, precipitately followed and yielded a victory to Caesar, which had his Egyptian forces proved true to him, and had he proved true to his own manhood, he might have gained. இங்கே என்ன ஆனதென்றால், அந்த போரின் நடுவிலே கிளியோபட்ரா தோற்கப் போகிறது என்று அந்த கிளியோபட்ராக்கு தெரிய வருகிறது. அந்த கிளியோபட்ரா இந்த மார்க் ஆண்டனியை விட்டுட்டு இந்த எகிப்திய படைகளை கூட்டிக் கொண்டு அவர்கள் சென்று விடுகிறார்கள். அதனால் மார்க் ஆண்டனி அந்த போரில் தோற்று விடுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இப்படி அவர்கள் தோற்றுவிடும் பொழுது யார் ஜெயிக்கிறார் என்றால் அகஸ்டஸ் சீசர் என்கிற ரோம மன்னர் அவர் இந்த போரில் ஜெயிக்கிறார். This battle doubtless marks the commencement of time mentioned in verse 24, and as during the time devices were to be forecast from the stronghold or Rome, we should conclude that at the end of the period Western supremacy would cease, or such a change take place in the empire that the city would no longer be considered the seat of government. From BC 31, a prophetic time, 360 years, would bring us to 330 AD, and it hence become noteworthy fact that the seat of this empire was removed from Rome to Constantinople by Constantine the Great in the very year. இங்கே என்ன ஆகிறது, அதுவரைக்கும் அங்கே ஒரு அரசாங்க ரீதியாக ரோம் இன்னும் பலப்படவில்லை. ஆனால் எப்பொழுது இந்த அகஸ்டஸ் சீசர் அவர் இந்த போரில் ஜெயிக்கிறாரோ, முன்பதாக என்ன நடந்து கொண்டிருந்தது என்றால், அந்த ரோமுக்கு ஒரு நிலையான மன்னன் கிடையாது. ஆனால் இந்த போருக்கு பிற்பாடு இந்த மார்க் ஆண்டனி என்ன செய்கிறார் என்றால் அவர் கொல்லப்படுகிறார். அதே மாதிரி கிளியோபட்ராவும் அவங்க தங்களை மாய்த்து கொள்கிறார்கள், சூசைட் பண்ணி கொள்கிறார்கள். அதனால் இங்கே இந்த அகஸ்டஸ் சீசர் இந்த ரோமுக்கு மன்னனாக அவர் மாறுகிறார். அப்பொழுது இங்கே இந்த கால தீர்க்க தரிசனம் தொடங்குகிறது. இந்த 360 வருட தீர்க்க தரிசனம் தொடங்குகிறது. எப்பொழுது முடியும் என்பதையும் இங்கே அந்த உரை அஸ்மித் நமக்கு எழுதியிருக்கிறது. எப்பொழுது முடியும் என்றால், எப்பொழுது அது தன்னுடைய சக்தியை இழக்கிறதோ, எப்பொழுது தன்னுடைய கேபிட்டல் தன்னுடைய தலைநகரத்தை மாற்றுகிறதோ அது சக்தி இழக்கும், அப்பொழுது இது நடைபெறும் என்று அவர் எழுதியிருக்கிறார். அப்போ வசனம் 29 நாம் இப்பொழுது பார்க்க வேண்டும். வசனம் 29 நான் வாசிக்கிறேன். குறித்த காலத்திலே திரும்பவும் தென் தேசத்துக்கு வருவான், ஆனாலும் அவனுடைய பின் நடபடி முன் நடபடி போல இராது. குறித்த காலம், மறுபடியுமாக இங்கே குறித்த காலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பாயிண்டட் டைம். இந்த குறித்த காலம் என்ன என்றால் 330. அப்போ குறித்த காலம், முடிவு காலம் என்பது ஒரு தீர்க்க தரிசனத்துடைய நிறைவேறுதல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வசனம் 29 கமெண்ட்ரி நாம் இப்பொழுது வாசிப்போம். The time appointed is probably the prophetic time of the verse 24, which has been previously mentioned. It closed as already shown in AD 330, at which time this power was to return and come again towards the south, but not as on the former occasion when it went to Egypt, not as the later when it went to Judea. Those were expeditions which resulted in conquest and glory. This one led to the demoralization and ruin. The removal of seat of empire to Constantinople was the signal of downfall of the empire. Rome then lost its prestige. The western division was exposed to incursion of foreign enemies. On the death of Constantine, the Roman Empire was divided into 3 parts between 3 sons, கான்ஸ்டன்டின் II and கான்ஸ்டன்ஸ். இங்கே எப்பொழுது இந்த கான்ஸ்டன்டின் மன்னர் தன்னுடைய இந்த கேபிட்டல், தன்னுடைய இந்த தலைநகரத்தை மாற்றுகிறாரோ, கான்ஸ்டன்டினோப்பிளுக்கு அவர் மாற்றுகிறாரோ, என்ன ஆனதன் ரோமில் இருந்து அவர் மாற்றுகிறாரோ, அப்பொழுது தன்னுடைய வல்லமையை இழக்க அவர் ஆரம்பித்தார். அதனால் பார்பேரியன் ட்ரைப்ஸ் என்று சொல்லுவார்கள். அந்த பார்பேரியன் ட்ரைப்ஸ் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் ரோமுக்குள்ளே அதை கைப்பிடிக்க ஆரம்பித்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் எக்காலங்கள், வெறிப்படுத்தல் சொல்லப்பட்டிருக்கிற அந்த எக்காலங்கள், இந்த அந்நியான ரோம் மீது வந்த அந்த எக்காலங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து கான்ஸ்டன்டின் II and Constant quarrel, and Constant being victor gained the supremacy of whole West. He was soon slain by one of his commanders, who in turn was shortly after defeated by the serving emperor. In despair ended his own days.
The barbarians of the north now began their incursions and extended their conquest till the imperial power of the west expired in 476. This was indeed different from the two former moments brought to view in prophecy, and to this fatal step of removing the seat of Emperor of Rome to Constantinople directly led. இப்படி இந்த 3 மகன்கள் கான்ஸ்டன்டினுக்கு இருந்தார்கள். அதிலிருந்து என்ன ஆனதென்றால், கான்ஸ்டன்ட் என்கிற நபர் ராஜாவாக வருகிறார், ஆனாலும் அவர் கொல்லப்படுகிறார். அதுக்கப்புறம் இந்த பார்பேரியன் டைப்ஸ், இந்த எக்காலங்கள் அவர்கள் ரோம் மீது வருகிறது. அதுக்கப்புறம் அவர்கள் ஒரு ராஜ்யமாக நில்லாமல் அவர்கள் அழிந்து விடுகிறார்கள் என்பதை இங்கே நமக்கு உரியாசமே தெரிகிறார். அப்போ இந்த தீர்க்க தரிசனம் தானியேல் நமக்கு என்னத்தை சொல்ல வருகிறார் என்றால், முடிவு காலம் என்பது ஒரு தீர்க்க தரிசன நிறைவேறுதல் என்று அவர் நமக்கு சொல்ல வருகிறார். இப்பொழுது இந்த காலத்தை நாம் பார்த்து விட்டோம். தாட்ஸ் ஆன் டேனியல் அண்ட் ரெவலேஷன், இன்னொரு கோட் பாருங்கள். thus the Gothic horn, the last of the three, was plugged up before the little horn of Daniel 7. Nothing now stood in the way of Pope to prevent his exercising power conferred upon him by Justinian 5 years before. The saints' times lost were now in his hands, not in purpose only but in fact, and this must therefore be taken as the year 538 when this abomination was placed, set up, and as the point from which the date predicted 1 to 6 years of papal supremacy. இந்த கோட்டில் அவர் இந்த காரியங்களை சொல்லிவிட்ட பிற்பாடு இன்னொரு தேதியை இணைத்திருக்கிறார். முதலாவது கால தீர்க்க தரிசனம் நாம் படித்தோம் 360 வருட தீர்க்க தரிசனம். ஆனால் இப்போ 31வது வசனம் தானியேல் 11 பார்க்கும்போது, ஆனாலும் அவனிடத்திலிருந்து புறப்பட்ட சேனைகள் எழும்பி அரணான பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி அன்றாட பலியை நீக்கி பாலாக்குமாறு வெறுப்பை அங்கே வைப்பார்கள். இப்பொழுது பேகன் ரோம், அந்நியான ரோமிலிருந்து இந்த வசனம் நமக்கு போப்பு மார்க்கத்தை தெரிவிக்கிறது. அந்த போப்பு மார்க்கத்தை அவர்கள் எவ்வளோ காலம் ஆண்டார்கள்? 1260 வருட காலம் ஆண்டார்கள். இதோடைய தொடக்க காலம் எப்பொழுது என்றால் 538. அப்போ இந்த வசனத்தில் 31வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, ஆனாலும் அவனிடத்திலிருந்து புறப்பட்ட சேனைகள் எழும்பி அரணான பரிசுத்த ஸ்தலம், இந்த அரணான பரிசுத்த ஸ்தலம் என்பது செவன்டே அட்வென்டிஸ்டில் இப்பொழுது தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார். இந்த அரணான பரிசுத்த ஸ்தலம் என்பது ரோமை குறிக்கிறது. அவர்களுக்கு இது அரணான பரிசுத்த ஸ்தலம். அதை அவர்கள் பரிசுத்த குலைச்சலாக்கி அன்றாட பலியை நீக்கி பாலாக்குமாரி வெறுப்பை அங்கே வைப்பார்கள். பலி என்கிற வார்த்தை வேதாகமத்தில் கிடையாது. அன்றாடத்தை நீக்கி, அன்றாடம் என்பது அந்நியான ரோம். அப்போ இந்த அந்நியான ரோம் நீக்கப்பட வேண்டும். அப்பொழுது பாலாக்குமார் வெறுப்பு ஸ்தாபிக்கப்படும். அப்போது இந்த அந்நியான ரோம் என்ன செய்தது என்றால், போப் மார்க்கத்தை முன் வைப்பதற்காக இது உதவினது என்பதை நாம் பார்க்க முடியுது. அப்போ இது எப்பொழுது தொடங்கினது என்று இப்போ கோர்ட்டில் நம்ம வாசித்தோம் 538. இதை நம்ம ஸ்க்ரீனில் பார்ப்போம். இங்கே ஒரு கால தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது தானியேல் 11வது அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து. நாம் அதுக்கப்புறம் 31வது வசனத்துக்கு நாம் வரும்பொழுது இங்கே இந்த அந்நியான ரோம் பேப்பல் ரோம் போப்பு மார்க்கமாக மாறுகிறது. இவர்கள் எப்பொழுது ஆண்டார்கள் என்றால் 538 AD 1798 வரைக்கும் இவர்கள் ஆள்கிறார்கள். அப்போ இந்த காலம் 1260 வருட காலம் என்று நாம் அனைவருக்கும் தெரியும். இங்கே 360 வருடம், இது 1260 வருடம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது இங்கே சொல்லப்பட்டிருக்கிற முடிவு என்பது என்ன என்றால் முடிவு காலம். ஒரு தீர்க்க தரிசனத்தோடைய முடிவு தான் முடிவு காலம். அப்போ இந்த தீர்க்க தரிசனத்துடைய முடிவு காலம் 1798 முடிவு காலம், டைம் ஆஃப் எண்ட். ஒரு தீர்க்க தரிசனத்துடைய முடிவு காலம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தானியேல் 11:35 பாருங்க, இது எப்படி முடிவு காலம் என்று அவர் விளக்குகிறார் என்று பாருங்க. அறிவாளிகளை புடமிடுகிறதற்கும் சுத்திகரிக்கிறதற்கும் வெண்மையாக்குகிறதற்கும் அவர்களில் சிலர் விழுவார்கள். முடிவு கால பரியந்தம் இப்படி இருக்கும், குறித்த காலம் வர இன்னும் நாள் செல்லும். இங்கே மறுபடியுமாக என்ன சொல்கிறார்? முடிவு கால பரியந்தம் இப்படி இருக்கும், குறித்த காலம், முடிவு காலம், டைம் ஆஃப் எண்ட், குறித்த காலம், அப்பாயிண்டட் டைம். இது இரண்டும் என்ன தானியேல் எதை குறிக்கிறார்? ஒரு தீர்க்க தரிசன நிறைவேறுதல். எப்படி அவர் 330 குறித்தாரோ, 360 வருட கால தீர்க்க தரிசனத்திலே 330 அவர் முடிவு காலம் என்று குறித்தாரோ, அதே மாதிரி 1260 வருட முடிவை இங்கே முடிவு காலம் என்று
குறித்திருக்கிறார். இது அம்மையாரும் எழுதியிருக்கிறாங்க. இதை பாருங்கள், இதுதான் முடிவு காலம் என்று எழுதியிருக்கிறார்கள். கிரேட் கான்ட்ரவர்சி 356. பட் அட் த டைம் ஆஃப் எண்ட், முடிவு காலம் என்பது என்னவென்று அம்மையார் எழுதுகிறார்கள். சேஸ் த ப்ராஃபெட், மெனி ஷால் ரன் டு அண்ட் ஃப்ரோ அண்ட் நாலேஜ் ஷால் பி இன்க்ரீஸ். அநேகர் அங்குமிங்கும் ஓடியாரவர்கள் அறிவு பெருகி போகும். இது எப்பொழுது என்றால், எப்பொழுது யூதா கோத்திரத்து பாலசிங்கம் முத்திரையை உடைக்கிறாரோ அப்பொழுது இந்த தானியேல் புஸ்தகம் முத்திரையிலிருந்து விடுபடும். முத்திரையை தேவன் உடைக்கிறார், அதாவது தேவனுடைய ஜனங்களுக்கு அறிவு பெறுகிறது. எப்பொழுது? சின்ஸ் 1798, 1798. இதுதான் டைம் ஆஃப் முடிவு காலம் என்று அம்மையாரும் நமக்கு சொல்கிறார்கள். The book of Daniel has been unsealed, knowledge of the prophecies has increased and many have proclaimed the solemn message that judgment is near. இங்கே நாம் பார்க்க முடிகிறது, இதுதான் முடிவு காலம். ஒரு தீர்க்க தரிசன நிறைவேறுதல் தான் முடிவு காலம் என்பதை இங்கே நமக்கு அம்மையார் தெரியப்படுத்துகிறார்கள். இப்பொழுது முடிவு காலத்தை குறித்து நாம் படித்துட்டோம். ஒரு தீர்க்க தரிசன நிறைவேறுதல் முடிவு காலம் 1798 தான் முடிவு காலம். இப்பொழுது நம்முடைய காலகட்டத்திற்கு தேவையான வசனம் எது, அதிகாரம் எது என்றால் தானியேல் 11:40 45. இந்த 6 வசனங்கள் தான் இப்பொழுது நமக்கு புரிய வேண்டும். இப்போது தானியேல் 2 முடிவு காலத்தை சொல்லிவிட்டார். இப்போ நம்முடைய காலத்துக்கு எது முடிவு காலம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய காலத்துக்கு எது முடிவு காலம்? தானியேல் 11:40 நாம் வாசிப்போம். இதுதான் இன்றைக்குடைய வசனம். இந்த வசனத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். முடிவு காலத்திலோ வென்றால் தென் திசை ராஜா அவனுடைய முட்டுக்கு நிற்பான். இப்போ தானியேல் 11:40 சொல்லப்பட்ட இந்த முடிவு காலம், முடிவு காலத்திலோ வென்றால் தென் திசை ராஜா அவனோட முற்றுக்கு நிற்பான். இந்த தென் திசை ராஜா யார்? இங்கே ஏத்திஸ்டிக் பிரான்ஸ். இந்த ஏத்திஸ்டிக் பிரான்ஸ் நாம் அனைவருக்கும் தெரியும். பிரெஞ்சு புரட்சி நடந்தது. இந்த பிரான்ஸ் என்ன செய்தது என்றால், யாரோடு இவர்கள் எதிர்த்து நின்றார்கள்? போப் நெப்போலியன் தன்னுடைய படைத்தளபதி பெர்த்தியரை அனுப்பி என்ன செய்தார் என்றால் யுத்தம் செய்தார். யாரோடு? இங்கே போப் கைது செய்யப்படுகிறார். அதை தான் இந்த முதலாவது பாகம் குறிக்கிறது. முடிவு காலத்திலோ வென்றால் தென் திசை ராஜா அவனோட முட்டுக்கு நிற்பான். அப்போ இங்கே முடிவு காலம் என்பது என்ன தேதியை குறிக்கிறது என்றால் 1798 குறிக்கிறது. அப்போ ஒரு முடிவு காலம் என்பது ஒரு தீர்க்க தரிசனத்துடைய நிறைவு. முடிவு காலம் என்பது 1260 வருடத்துடைய முடிவை இங்கே குறிப்பிடுகிறார்கள். அந்த தேதி 1798 என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது நம்முடைய காலத்துக்கு எது முடிவு காலம்? வாசிப்போம். வடதிசை ராஜாவும் ரதங்களோடும் குதிரை வீரர்களோடும் அநேகம் கப்பல்களோடும் சூறை காற்றை போல அவனுக்கு விரோதமாய் வருவான். அவன் தேசங்களுக்குள் பிரவேசித்து அவர்களை பிரவாகித்து கடந்து போவான். இங்கே 2 முடிவு காலங்கள் இருக்கிறது. முதலாவது பகுதி 40 முதலாவது பகுதியிலே ஒரு முடிவு காலம். அதுக்கப்புறம் வடதிசை ராஜாவும் ரதங்களோடும், இவர்கள் அந்த வடதிசை ராஜா மறுபடியும் யுத்தத்துக்கு வருகிறார். இது எப்பொழுது நடந்தது என்றால் 1989 நடந்தது. 1989 இது நடைபெறுகிறது. அப்போது நாம் பார்க்கும் பொழுது ஒரு தீர்க்க தரிசனத்துடைய நிறைவேறுதல் தான் முடிவு காலம் என்று நாம் பார்க்கிறோம். அப்போது நாம் இங்கே தெளிவாக பார்க்க முடிகிறது. இப்போ பாருங்கள், டைம் ஆஃப் எண்ட் 1798 தானியேல் புஸ்தகம் முத்திரையிலிருந்து விடுபட்டது. முத்திரையை தேவன் உடைத்தார். அதுவரைக்கும் இந்த தரிசனங்கள் முத்திரிக்கப்பட்டிருந்தது. நம்முடைய காலத்திற்கும் எது வரைக்கும் முத்திரிக்கப்பட்டிருந்ததுன்னா 1989. இது நம்முடைய காலத்திற்கு டைம் ஆஃப் எண்ட். எப்படி என்றால் நாம் இப்பொழுது பார்த்தோம், 1863 1989 வரைக்கும் சத்தியங்கள் மறைக்கப்பட்டிருந்தது. எப்படி மடிக்கப்பட்டிருந்தது, எப்படி மூடப்பட்டிருந்தது என்று நாம் அநேக கொட்டேஷன் நாம் வாசித்தோம். மனித கொள்கைகள், மனித சமாச்சாரங்கள், அந்த காரியங்கள் சத்தியங்களே இங்கே மூடியிருந்தது. வில்லியம் மில்லருடைய அந்த கனவிலே மூடியிருந்தது. ஆனால் இங்கே டர்ட் பிரஷ்மேன், சுத்தத்தை செய்கிற நபர் 1989 வருகிறார். அவர் எப்படி 1989 தான் இது நடந்தது என்பதற்கு தானியேல் 11:40 ஒரு உதாரணம். எப்படி என்றால் நாம் படிப்போம், இந்த போப் மார்க்கத்திற்கு ஒரு சாவுக்கு ஏதுவான காயம் உண்டானது என்று நாம் படிப்போம். அநேகர் சொல்லுவார்கள். ஆனால் சாவுக்கு ஏதுவான காயம் உண்டானது என்பது மாத்திரமே எங்கே இருக்கும் என்றால் வெளிப்படுத்துறதுல இருக்கும். இப்போ அந்த சம்பவம் வேதாகமத்தில் வேறு எங்கே இருக்கிறது என்றால் நமக்கு தெரியாது.
அது எங்கே இருக்கிறது? அந்த சாவுக்கு எதுவான காயம் வேதத்தில் எங்கே இருக்கிறது என்றால் தானியேல் 11:40. தானியேல் 11:40 இந்த தென்திசை ராஜா வடதிசை ராஜாவோடு முட்டுக்கு நிற்கிறார் என்பதை அங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ தானியேல் 11:40 மிக முக்கியமான வசனம். அது நமக்கு முடிவு காலத்தை தெரியப்படுத்துகிறது. 1798 ஒரு பகுதியை தெரியப்படுத்துகிறது. அடுத்த தேதியை நாம் பார்க்கும் பொழுது, அடுத்த காரியம் எப்பொழுது நடந்தது என்று பார்க்கும் பொழுது, அது நம்முடைய காலத்திற்குரிய முடிவு காலம். அப்போது அங்கே ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தானியேல் 11:40 நாம் இப்போது வாசித்தோம். இதை ஏன் நாம் படிக்க வேண்டும்? தானியேல் 11:40 45 நாம் ஏன் படிக்க வேண்டும் என்றால், தானியேல் 12:1 நாம் வாசிப்போம். உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மீகாவேல் அக்காலத்தில் எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாக மீகாவேல் அக்காலத்தில் எழும்புவான். மீகாவேல் எழுந்து நிற்பது கிருபையின் காலத்துடைய முடிவு. அப்போது 12:1 கிருபையின் காலத்துடைய முடிவு என்றால், கிருபையின் காலத்திற்கு முடிவுக்கு முன்பதாக நடக்கக்கூடிய சம்பவங்கள் தானியேல் 11:40 45. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தேவனை பின்பற்றுகிறவர்களும் இந்த க்ளோஸ் ஆஃப் ப்ரொபேஷன் கிருபையின் கால முடிவை குறித்து அவர்கள் தெளிவாக இருந்தார்கள். உதாரணத்திற்கு பார்ப்போம். கிரேட் கான்ட்ரவர்சி 595. பிஃபோர் his crucifixion, the Savior explained to his disciples that he was to be put to death and to rise again from the tomb, and angels were present to impress his words on and mind and heart. But the disciples were looking for temporal deliverance from the Roman yoke, and they could not tolerate the thought that he in whom all their hope centered should suffer an ignominious death. The words which they needed to remember were banished from their minds, and when the time of trial came, they were found unprepared. தேவன் இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு அனைத்து வெளிச்சத்தையும் கொடுத்தார். ஆனால் அவர்கள் ஒரு பூமிக்குரிய ரீதியாக, உலக ரீதியாக ஒரு தலைவரை அவர்கள் எதிர்பார்த்தார்கள், ராஜாவை எதிர்பார்த்தார்கள். ஆனால் அவர்கள் மறந்து போனார்கள், தேவனை மறந்து போனார்கள். அப்போ இங்கே இருக்கிற இந்த சீஷர்கள் யாரை குறிப்பிட்டார்கள் என்றால், நம்மை குறிப்பிட்டார்கள். 7 Adventist சபைக்கு தேவன் வெளிச்சத்தை குறித்தால், இருந்தாலும் நாம் அதை மறந்து விட்டோம். இது எப்படி என்று நாம் பார்ப்போம். The death of Jesus was fully destroyed. The death of Jesus has fully destroyed their hopes as if he had not forewarned them. So in the prophecies, the future is open before us as plainly as it was open to the disciples by the words of Christ. Prophecy in the future, அதாவது இன்னும் எதிர்காலத்திற்கு இருக்கிற ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் நமக்கு முன்பாக தெளிவாக வைக்கப்பட்டிருக்கிறது. தேவனும் அதை அவர்களுக்கு போதித்த மாதிரி இப்போ நமக்கு இருக்கிறது. அவர் என்னத்தை சொன்னார்? இயேசு கிறிஸ்து என்னத்தை போதித்தார்? அடுத்து பாருங்க. The events connected with close of probation and the work for preparation for the time of trouble are clearly presented. Events connected with close of probation. இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு என்னத்தை சொன்னார் என்றால், எருசலேம் அழிய இருக்கிறது என்று சொன்னார். அதுதான் அவங்களுக்கு க்ளோஸ் ஆஃப் ப்ரொபேஷன். யூதர்கள் அவர்கள் அவருடைய கிருபையின் காலம் முடிவடைய போகிறது என்பதை தான் இயேசு அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். அதை அவர்கள் நினைவு கூறவில்லை. அதனால் இப்போ சபையும் இப்பொழுது என்ன காரியங்கள், கிருபையின் காலத்தினுடைய முடிவுக்கு முன்பதாக என்ன காரியங்கள் நடக்கும்? தானியேல் 11:40 45 புரிந்து கொள்ள மாட்டேங்கிறார்கள். அது இன்னும் நடக்கலை என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு இங்கே அம்மையார் என்ன எழுதுறாங்க பாருங்க. But multitudes have no more understanding of the important truths than if they had never been revealed. Satan watches to catch away every impression that would make them wise unto salvation. In the time of trouble will find them unready. வைஸ் அண்ட் டு சால்வேஷன். இந்த காரியங்கள் கிருபையின் காலத்துக்கு முன்பதாக நடக்கிற காரியங்கள் வைஸ் அண்ட் டு சால்வேஷன். இது நம்முடைய ரட்சிப்புக்கு அடுத்தது. இதை தெரிந்து கொள்ளாமல் ஒருவர் ரட்சிப்பு அடைய முடியாது, ஒருவர் கடைசி காலத்தில் நிலை நிற்க முடியாது என்பதை இங்கே அம்மையார் நமக்கு தெரியப்படுத்துகிறார்கள். தானியேல் 12:1 க்ளோஸ் ஆஃப் ப்ரொபேஷன். அதை அம்மையார் எப்படி எழுதுறாங்க என்று பாருங்க. The great controversy 6:13. At the time shall Michael stand up, the great prince which standeth for the people, children of the people, and there shall be a time of trouble such as never was since there was a nation, even to the same time, and at that time
thy people shall be delivered, everyone that shall be found written in the book. When the third angel's message closes, mercy no longer pleads for the guilty inhabitants of the earth. The people of God have accomplished their work. They have received the later rain, the refreshing from the presence of Lord, and they have prepared for the trying hour before them. Angels are hastening to and fro. An angel returning from the earth announces that the work is done. இங்கே தானியேல் 12:1 குறிப்பிட்டு விட்டு இதுதான் கிருபையின் காலத்துடைய முடிவு என்று அம்மையார் எழுதுகிறார்கள். ஆனால் அநேகர் செவன்த் டே அட்வென்டிஸ்டில் இந்த காரியங்களை குறித்து அவர்கள் எழுதும் பொழுது அவர்கள் எதை அவர்கள் குறிப்பிட இந்த கோட்டுக்கு அப்புறம் கொடுக்கப்படுகிற ஒரு காரியங்கள் இருக்கிறது, கோட்ஸ் இருக்கிறது, அதை மென்ஷன் செய்து இங்கே அம்மையார் சொல்கிறது முத்தூதை சொல்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். தேவன் சபை கொடுத்து இருக்கிற சத்தியம் முத்தூது தான். ஆனால் இங்கே சொல்லப்படுகிற காரியம் முத்தூது கிடையாது. நாம் எதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முத்தூது கிடையாது. ஈவென்ட்ஸ் ரிலேட்டட் வித் க்ளோஸ் ஆஃப் ப்ரொபேஷன். உதாரணத்துக்கு பாருங்கள், கிரேட் கான்ட்ரவர்சி 594, 595. When God sends to men warnings so important that they are represented as proclaimed by holy angels flying in the midst of heaven, he requires every person endowed with reasoning power to heed to the message. The fearful judgments denounced against the worship of beast and his image should lead all to diligent study of prophecies to learn what mark of beast is and how they are to avoid receiving it. But the mass of people turn away from the ears, hearing the truth and turn to fables. இங்கே வார்னிங்ஸ் என்ற வார்த்தை எச்சரிப்பு. எச்சரிப்பு என்பது வேறு, நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்பது வேறு. முத்தூது ஒரு எச்சரிப்பாக தேவன் கொடுத்திருக்கிறார். தேவன் முத்தூது ஒரு எச்சரிப்பாக கொடுத்திருக்கிறார். ஆனால் ஈவென்ட்ஸ் கனெக்டட் வித் க்ளோஸ் ஆஃப் ப்ரொபேஷன், நடக்கக்கூடிய சம்பவங்கள், கிருபையின் காலத்துக்கு முன்பதாக நடக்கக்கூடிய சம்பவங்கள் வேறு, முத்தூது வேறு. அப்போ இது கிருபையின் காலத்துக்கு முன்பதாக நடக்கப் போகிற சம்பவங்கள் தானியேல் 11:40-45. அதுதான் தற்கால சத்தியம் சபைக்கு தேவைப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த ஈவெண்ட்ஸ் ஆஃப் க்ளோஸ் ஆஃப் ப்ரொபேஷன் நமக்கு தானியேல் 11:40-45 நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு காலகட்டத்திலும் தேவன் ஒரு தீர்க்கதரிசி எழுப்பும் பொழுது அவர்கள் இந்த க்ளோஸ் ஆஃப் ப்ரொபேஷன் கிருபையின் கால முடிவை குறித்தே பிரசங்கித்தார்கள். உதாரணத்துக்கு பாருங்கள், early writings 229-230. With trembling William Miller began to unfold to the people the mysteries of kingdom of God, carrying his hearers down through the prophecies to the second advent of Christ. With every effort he gained strength as John the Baptist heralded the first advent of Jesus and prepared the way for his coming. So William Miller and those who joined with him proclaimed the second advent of the Son of God. இங்கே வில்லியம் மில்லரையும் யோவான் ஸ்நானகரையும் ஒன்றாக பேசியிருக்கிறார்கள். வில்லியம் மில்லர் என்னத்தை போதித்தார், ஜான் த பேப்டிஸ்ட் என்னத்தை போதித்தார், யோவான் ஸ்நானகன் என்னத்தை போதித்தார் என்பதை இங்கே அம்மையார் எழுதியிருக்கிறார்கள். கிரேட் கான்ட்ரவர்சி 310. It was needful that men should be awakened from their danger, that they should be aroused to prepare for the solemn events connected with close of probation. அவர்கள் இருவரும் என்னத்தை தான் போதிக்கிறார்கள் என்றால் கிருபையின் காலத்துடைய முடிவை போதிக்கிறார்கள். வில்லியம் மில்லர் என்னத்தை போதித்தார் என்றால் நியாய தீர்ப்பு தொடங்கும் காலத்தை போதிக்கிறார். தானியேல் 8ஆம் அதிகாரத்திலிருந்து அவர் தானியேல் 8:14. ஆனால் தானியேல் 9வது அதிகாரத்தை அவர் விளக்கவில்லை என்றால் தானியேல் 8:14 ஒரு அறிவும் நமக்கு வராது. அதனால் அவருடைய செய்தி எங்கேருந்து வந்தது? தானியேல் 9ஆம் அதிகாரத்திலிருந்து வந்தது. யோவான் ஸ்நானகன் வரும் கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் என்று சொல்கிறார். இந்த வரும் கோபம் என்பது எருசலேமினுடைய அழிவை குறிப்பிடுகிறது. இந்த அழிவை யார் தெரிவித்தார்? இவர் ஒரு கேள்வி கேட்கிறார். வரும் கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள உங்களை வழிகாட்டினது யார் என்று கேட்கிறார். யார் அந்த வழிகாட்டினது? தானியேல். தானியேல் 9வது அதிகாரத்திலே 70 வார தீர்க்க தரிசனம், 4490 வருட தீர்க்க தரிசனம். அந்த 70 வார முடிவில் யூதர்களுக்கு இந்த கிருபையின் காலம் முடிவடைய இருக்கிறது. அதுக்கப்புறம் அவர்கள் என்ன பண்ண போகிறார்கள்? அழிக்கப்பட போகிறார்கள் இந்த எருசலேமுடைய அழிவிலே. அப்போது இங்கே இந்த இருவரும் கிருபையின் காலத்துடைய முடிவை கொடுத்தார்கள். இது தானியேல் 9வது அதிகாரம். அப்போ நமக்கு தானியேல் 11வது அதிகாரத்திலேருந்து 40லேருந்து 45வது வசனத்துக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பாருங்கள், 9:11. சபையினுடைய தொடக்கத்திலே வில்லியம் மில்லர் சொன்னார். வில்லியம் மில்லருக்கு தானியேல் 9, நமக்கு தானியேல் 11. 9:11 அட்டாக். இதை நாம் பார்க்க வேண்டும். இது ஏன்னா தேவன் நம்மளோட எண்களின் மூலியமாக பேசிக்கொண்டிருக்கிறார். 9:11. Great Controversy 22. Christ saw in Jerusalem a symbol of world hardened in belief and rebellion and hastening on to meet the retributive judgments of God.
The majesty of heaven in tears, the Son of infinite God, troubled in spirit, bowed down with anguish. The scene filled all heaven with wonder. That scene reveals to us the exceeding sinfulness of sin. It shows us hard a task it is, even for infinite power, to save the guilty and consequence of transgressing the law of God. Jesus, looking down to the last generation, saw the world involved in a deception similar to that which caused the destruction of Jerusalem. இயேசு கிறிஸ்து கடைசி ஜெனரேஷன், நம்முடைய காலகட்டத்தை பார்த்து இது எப்படி இருக்கும் என்றால், எப்படி எருசலேம் அழிந்ததோ அதே மாதிரி தான் இப்பொழுது இருக்கும் என்பதை முன்வைத்து இந்த காரியங்களை எழுதினார். அதாவது இந்த ஜனங்கள் அப்பொழுது எப்படி இந்த கிருபையின் காலத்தின் முடிவுக்கு முன்பதாக நடக்கக்கூடிய சம்பவங்களை பார்க்காமல் விட்டார்களோ அதே மாதிரி இப்பொழுதும் நடக்கும் என்று தேவன் எழுதியிருக்கிறார். அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? மேனுஸ்கிரிப்ட் ரிலீசஸ் நம்பர் 13, 394. We have no time to lose. Troublous times were before us. The world is stirred with the spirit of war. Soon the scenes of trouble spoken of in the prophecies will take place. The prophecies in 11th of Daniel has nearly reached its complete fulfillment. Much of the history that has been taken place in fulfillment of this prophecy will be repeated. In the 30th verse of the part is spoken here, shall be grieved and written and have indignation against the holy covenant. So shall he do. He shall even return and have intelligence with them that forsake the holy covenant. இங்கே அம்மையார் மிக விரைவாக கிருபையின் காலம் முடிவடைய இருக்கிறது என்று சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு தானியேல் 11வது அதிகாரத்தில் இருக்கிற தீர்க்க தரிசனம் மிக விரைவாக நிறைவேறி கொண்டிருக்கிறது என்று எழுதுகிறார்கள். அப்போனா அம்மையார் ஒரு கொஞ்சம் கோட்டுக்கு முன்னாடி நாம் வாசித்தோம், 1798 அம்மையார் முடிவு காலம் என்று சொல்கிறார்கள். அப்போ முடிவு காலம் 1798 சொல்லும் பொழுது அம்மையாருக்கு என்ன அறிவு இருக்கிறது என்றால், தானியேல் 11:30 வரைக்குமான சம்பவங்கள் ஏற்கனவே நடந்து முடிந்து விட்டது. இப்பொழுது நாம் எதற்குள்ளாக நுழைகிறோம் என்றால் தானியேல் 11:40 நுழைகிறோம். ஏனென்றால் தானியேல் 12:1 வசனத்திலே கிருபையின் காலம் முடிவடைய இருக்கிறது. அதனால் அம்மையார் இங்கே என்ன எழுதுகிறார்கள்? தானியேல் 11வது அதிகாரத்தில் இருக்கிற தீர்க்க தரிசனங்கள் ஒன்றாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அம்மையார் என்னத்தை சொல்கிறார்கள் என்றால், தானியேல் 11:40 ஒவ்வொரு சம்பவங்கள் நடந்து விரைவாக நடந்து கொண்டிருக்கிறது. தானியேல் 12வது அதிகாரத்துக்கு நாம் வரும்பொழுது கிருபையின் காலம் முடிவடைய இருக்கிறது என்பதை அம்மையார் சொல்கிறார். அப்போ 1989 என்கிற தேதி நமக்கு என்னத்தை குறிப்பிடுகிறது என்றால், முடிவு காலம், கிருபையின் காலம் முடிவடைய இருக்கிறது என்பதை குறிப்பிடுகிறது. இது எப்படி என்று நாம் படிக்க இருக்கிறோம். இப்பொழுது ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாத்திரமே நான் உங்களுக்கு கொடுத்தேன். முடிவு காலம் என்பது ஒரு தீர்க்க தரிசனத்துடைய நிறைவேறுதல். 1989 ஒரு தீர்க்க தரிசனத்துடைய நிறைவேறுதல். அது தானியேல் 11:40. ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தகப்பனே, இந்த நாளை கிருபையாக கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. அப்பா, இப்பொழுதும் இந்த சத்தியங்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். இது கிருபையின் காலம் மிக விரைவாக நிறைவடைய போகிறது. அதற்கு முன்பதாக எங்களை தகுதிப்படுத்திக் கொள்வதற்காக, எங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இந்த சத்தியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். இதை நாங்கள் படித்தும் பொழுது எங்களுடைய இருதயம் சுத்திகரிக்கப்படுவதற்காக உதவி செய்யும் பிதாவே. இதை நாங்கள் படித்து இதை புரிந்து கொண்டு மற்றவங்களுக்கும் சொல்கிறதற்காக எங்களுக்கு கிருபை தரும் பிதாவே. ஏனென்றால் சத்தியத்தின் மூலம் மாத்திரமே எங்களை பரிசுத்தப்படுத்த முடியும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் பிதாவே. இயேசுவிலே ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.